Hi friends, welcome to Tamil channel. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you friends, keep supporting us. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா 2 ஆப்பை பற்றி. இப்போ ஃபோட்டோஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறது, எந்த மாதிரி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதில் நான் ரெண்டு ஆப் கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒன்று வந்து ஃபோட்டோ எடிட்டர், ஒன்று வந்து பியூட்டி ப்ளஸ். ஓகேவா? 2 ஆப் பற்றி நம்ம வந்து டிஸ்கிரிப்டாக இப்போ வந்து இந்த வீடியோஸில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபோட்டோ எடிட்டர் முதல்ல அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு கொலெக்ட்னு ஒன்று இருக்குல்ல, இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏதாவது ஒரு 2 or more ஃபோட்டோஸை நம்ம செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து நிற்கும் ஒரு லேஅவுட். ஓகேவா? இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி லேஅவுட்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி இப்போ 2 ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி லேஅவுட் அதுவே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும், இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்பில் இப்போ வந்து ஆர்டிஸ்ட் சிம்பிள் போட்டுருக்குன்னா இப்போ ஒரு பேராக இருக்காங்க, அவங்கள வந்து ஃபோட்டோஸை வந்து நம்ம இந்த மாதிரி கொலெக்ட் பண்ணோம் அப்படின்றா இந்த மாதிரி ஆப், இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு லேஅவுட் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபில்ட்ரு இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஜென்ரல் பர்பஸ், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பர்பஸ்ன்றதுனால தான் வந்து இந்த மாதிரி சும்மா ஒரு வேர்டிங்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து எஃபெக்ட்ஸ் ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ், இதே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சூப்பராக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம், டிக் பட்டன் கொடுத்தா ஓகே ஆகிடும். அதுக்கப்புறமா ஃப்ரேமில் இருக்குல்ல, ஃப்ரேமில் இருக்கிறதும் நம்ம இதே மாதிரி தான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா அதுவும் செலக்ட் ஆகிடும். தென் லைட்டு, அதோடய எஃபெக்ட்ஸ் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்லாமே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் தான். பிரைட்னஸ்ஸு, வார்ம்த்து, அதுக்கப்புறமா கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன், டில்ட்டு, ஷார்ப்பனு, ப்ளர்ரு, அப்புறம் ஹைலைட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். தென் ஓகே கொடுத்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து அதோட ஃபில்டர் வந்து அந்த எஃபெக்ட் வந்து இதில் வந்து அப்ளை ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வாப் நான் கொடுத்தோம்னா இந்த ஃபோட்டோ அங்கேயும் அந்த ஃபோட்டோ இங்கேயும் வந்துடும், நம்மளுக்கு கீழே இருக்க ஸ்வாப் நம்ம கொடுத்துட்டோம். தென் இப்போ வந்து ஒரு 2க்கு மேலே ஒரு 3 ஃபோட்டோ வச்சுருந்தோம்னு வச்சிங்களேன், அப்போ எனக்கு என்ன கண்டிப்பாக அது கேட்கும், எந்தெந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த ஃபோட்டோஸ் எந்த மாதிரி எத்தனை ஸ்வாப் பண்ணணும் நீங்கள் சொல்லணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோவே போட்டிருக்கோம், அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் கலாய்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ டாகோடைய இயர்ஸு, டங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய நோஸு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் ஆசைப்பட்டேன்னு வச்சுங்களேன், எடுத்துன்னு வந்து அவங்க ஃபேஸ் முன்னாடி இப்படி வச்சு நம்ம எவ்வளோ சைஸ் சின்னதாக முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக இது ஃபோட்டோ சைஸு சின்னதுன்றதுனால நம்மளுக்கு கரெக்டாக உட்காரல. இதே வந்து அந்த ஃபோட்டோவை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நோஸ் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் வடிவல் சாருக்கு இந்த மாதிரி ஒரு நோஸ் நம்ம போட்டிருக்கோம், சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் இது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கரெக்டாக அந்த லேஅவுட்டில் உட்காந்துக்கும். இப்போ இன்சைட் நான் கொடுத்தேன்னா கரெக்டாக அந்த ஃபிட்டாக இருக்கும். ஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூமின் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயும் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ், எஃபெக்ட்ஸு, ஃப்ரேம்ஸ் இது சொன்னதெல்லாம் அதெல்லாம் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிங்க இதெல்லாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இதில் தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸ்டிக்கர்ஸ்ன்றது யூஸ் பண்ணிங்க நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், ஸோ பேக்ரவுண்ட் எஃபெக்ட் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துக்கலாம், அது 2 ஃபோட்டோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ இருக்குது, 2 ஃபோட்டோக்கு என்ன மாதிரி வந்து சைஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிங்க பாருங்கள், தெரியுதுங்களா? அதுவே ஆட்டோமேட்டிக்காக சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய நம்மளோட தனிப்பட்ட இது தான். ஸோ நம்ம கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரேஷியோ, ஃபோட்டோடைய சைஸு 1:1 இல்லை 2:1 இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான இது கொடுத்துக்கலாம் நம்ம. தென் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது லவ் ஆல் அப்படின்னு கொடுத்து நம்ம ஓகே பண்ணிக்கலாம். காட் குட்னு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபில்டர், இதுலேயே அந்த மாதிரி ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணி ஃபில்டர் கொடுக்க போகிறோன்னு கேட்குது. ஸோ நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நான் ஃபில்டர் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபோட்டோ ஜூம் இன் பண்ணணுமா ஜூம் அவுட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அதுவே இந்த ஆப்ஷன்ஸ்லேயே இருக்குது. ஓகேவா, தெரியுதுங்களா? ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷனு, லெஃப்ட்டு ரைட்டு மூவ் ஆகுது, அப்பு டவுனு. ஸோ கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம மேலே இருக்க சேவ் பட்டன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு எக்ஸ் மாதிரி போட்டிருக்கு சிம்பிளுக்கு பக்கத்தில் ரைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சேவ் பட்டன். அதை நம்ம ஓகே பண்ணோம்னா சேவிங் ஆயிடுச்சு. சேவ் ஆகிட்டு நம்ம கேலரியில் சேவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிடும் நம்மளுக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய இந்த ஃபோட்டோ எடிட்டரோடைய ப்ளஸ்ஸு. தென் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிட்ட பிறகு அங்கே காமிக்குது பார்த்தீங்களா, சேவ் டு கேலரி, நான் கேலரியில் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ட்விட்டரில் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, இன்னும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மோர் நம்ம கிளிக் பண்ணோம்னா இல்லை என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வழியாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்கில் சொன்ன மாதிரியே தான் சைஸுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம சிங்கிள் ஃபோட்டோஸை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு என் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வச்சுட்டு நான் கொடுக்குறேன்னா அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எதனா ஒரு ஃபோட்டோஸ் ஒரு எமோஜிஸ் க்ரியேட் பண்ணி இங்கே நான் வச்சுருவேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதோடைய பேக்ரவுண்டு எப்படி இருக்கணும் அப்படின்றது நான் ஃபிட் பண்ணி கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள், அது பேக்ரவுண்டு எப்படி மாறுது தெரியுதுங்களா. தென் பார்த்திங்கன்னா அதோடய லெவல் பிளராக இருக்கணும், எவ்வளோ லெவலில் பிளராக இருக்கணும். தட் மீன்ஸ் அதோடய விஷுவலைசேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ லெவலில் தெரியணும் நம்மளுக்கு அப்படின்றது தான் அது வந்து பிளரு. அதுக்கப்புறமா கேஸ்கேட் பார்த்திங்கன்னா அது அந்த இது ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் வந்து எத்தனை லெவலில் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் ஒன்று கொடுத்தேன்னா அது பார்த்தீங்களா 0 நான் கொடுத்துட்டேன்னா ஒன்றே வந்து நமக்கு தெரியுது. நான் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் தெரியுதா உங்களுக்கு, அதாவது ஸ்கொயர் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதான் அதோடய எஃபெக்ட். அதோடய பிளர் லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃப்ரேமு, அங்கே நம்ம சொன்ன மாதிரி தான் ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு என்ன வேணாலும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபில்டர்ஸ் எஃபெக்ட்ஸில் பண்ணால் நம்ம ஃபில்டர்ஸ் எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு நம்ம சும்மா கொடுத்துக்கிறோம், உங்களுக்கு என்ன தோணுதோ அங்கே கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடுத்து நீங்கள் என்ன வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா ஃபில்டர்ஸ் அதே மாதிரி தான் அங்கே சொன்ன மாதிரி எஃபெக்ட்ஸு, ஃப்ரேம்ஸ், லைட்டு, டெக்ஸ்டர், பிரைட்னஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு தேவையில்லைன்னு நான் நோ கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறம் மிரர் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். இதில் என்ன பண்ணோன்னா நம்ம எதனா ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக நான் போட்டது ஒரு ஃபோட்டோ தான், அதோடைய எப்படி சொல்கிறது ஒரு மிரர் இமேஜ் தான் இந்த ரைட் சைடில் இருக்குது. ஓகேவா, இதை வந்து நம்ம எந்த மாதிரி வேணால் எஃபெக்ட்ஸு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய லென்த், அதோடைய ஃபோட்டோ சைஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் 3D ஷேப்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸை. தென் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம அதை செட் பண்ணி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அதே மாதிரி எடிட்டட் ப்ரோவும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை நான் சொல்கிறேன், பியூட்டி ப்ளஸ். பியூட்டி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் எப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆப்பில் அப்படி கிடையாது, ரெண்டு விஷயமும் பண்ணலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் கொடுத்து அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த எந்த மாதிரி எனக்கு ஃபில்டர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சென்டர் பட்டன் பக்கத்தில் 3 சர்க்கிள் போட்டிருக்கலாம், அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுதான் ஃபில்டர்ஸ். என்ன மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது, எஃபெக்ட்ஸ்லாம் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ் எந்த மாதிரி லெவலில் எவ்வளோ லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபோட்டோ அதே ஸ்னாப்ஷாட் எடுத்துடும். ஓகேவா, இப்போ இதே நம்ம ஒரு ஃபேஸை வச்சு எடுத்தோம்னா அதோட எஃபெக்டே வேறு மாதிரி செம்மையாக இருந்திருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிக்குக்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர்னு இருக்குல்ல, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா சேவ்டு ஆகிடும். அதாவது சேவ் டு ஆல்பம் வந்துச்சு இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எதுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு
லைட்டாக ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்குல்ல, அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பியூட்டி லெவல் காமிக்கும். 1லேருந்து 7 வரையும் இருக்குல்ல. ஸோ நான் இப்போதைக்கு 7 கொடுத்துருக்கேன். 7 கொடுத்தீங்கன்னா அது எஃபெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வந்து ஒரு ஃபில்ட்ரு அதோட எஃபெக்ட் இருக்கணுன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, ஒரு ஃபேஸுக்கு ஒரு மாதிரி ஒரு லெவலில் பியூட்டி லெவலில் இருக்கும். ரொம்ப பிரைட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 7 கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் 3 or 2 கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்காங்கன்னா அவங்களாம் 7 இல்லை 6 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரைட்னஸாக தெரியும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் போட்டு மாற்றி கொடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஃபில்டர்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த ஃபில்டர், அதாவது அவங்க ஃபேஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபில்டர் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் கலர் உங்கள் ஃபேஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபில்டர்ஸை செலக்ட் பண்ணி சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வேணால் அந்த ஃபோட்டோ வேணால் ஃபில்டர் நீங்கள் கொடுத்து கூட எதனா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதிலே வந்து பியூட்டிஃபைன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. செல்ஃபின்றது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோஸில் போகிறது, அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபில்டர் கொடுத்து அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குது. பியூட்டிஃபைன்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோஸ், இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடிட்டரில் நான் பண்ண பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இதுலேயும் பண்ணலாம். பியூட்டிஃபைன்ற அந்த செக்ஷன் மூலிமா நம்ம பண்ணலாம். ஓகேவா? இதுலேயே செல்ஃபி வீடியோவை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் அனிமேட்டட் கேமரான்னு ஒன்று கீழே பாட்டமில் லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா இந்த எமோஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, சும்மா வந்து ஒரு அனிமேட்டட் ஒரு கார்ட்டூனிக் வீடியோஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் அங்கே கீழே இருக்குது, அனிமேட்டட் கேமரான்றதும் அதுக்கப்புறமா வந்து செல்ஃபி வீடியோன்றதும் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம அதில் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ரொம்ப 2 அற்புதமான 2 ஆப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஃபோட்டோ எடிட்டர், இன்னொன்று வந்து செல்ஃபி பியூட்டி ப்ளஸ். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ஆப்பும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பியூட்டி ப்ளஸும் ஃபோட்டோ எடிட்டரும். இந்த 2 ஆப்பை பற்றியும் யூஸ் பண்ணிவிட்டு அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது என்னால் யூஸ் பண்ண. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.